இல்லாத மாதிரி வந்திருக்குது. நீ டிரான்ஸ் பண்ணா அவுத்து போட்டு என்கிட்ட ஃபுல்லா நிக்கணும். உனக்கு நான் பார்த்து பண்ணி கொடுத்தாதான் நீ டிரான்ஸ். கவினிலாக்கு பேபிலா ஃபார்ம் ஆயிருக்கு. அம்மா ஒரு வருஷம் இருந்திருக்காங்க. ரெண்டு பேருமே லெஸ்பியன் கிடையாது. ஆனா லெஸ்பியன் கப்பல்னு ஒரு வருஷம் வாழ்ந்திருக்கா ஒரு ஆம்பளை கூட. ஒரு வயசு 1.5 வயசுல இன்னும் நான் பாப்பா விட்டுட்டு வந்தேன். ஒரு நாளாவது நான் தூக்கிடக்கூடாதா, நான் தான் அம்மா விட்டு சொல்லிடக்கூடாது, நான் ஏங்க நான் உண்டு. அனைவருக்கும் வணக்கம். திருநர்கள் நலமைப்பு நிறுவனர் மற்றும் சமூக ஆர்வலர் திருநங்கை இனியா. ஸோ இந்த பதிவு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிகே மெமரிஸ் அவங்களுக்காக தான் இந்த பதிவு. ஜிகே மெமரிஸ் வந்து சமீப காலமா திருநூறு சமுதாயத்துக்குள்ள சில விஷயங்கள் வந்து இழிவுபடுத்தி பேசி சில பிரச்சனைகளை போய் மாற்றுறாங்க. 1 வீக் முன்னாடி வந்து திருநம்பிகளை இழிவுபடுத்தி பேசியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்மளுடைய அமைப்பின் செயலாளர் திருநங்கை நலவாரிய அலுவல் சர உறுப்பினர் ஆதிசிவன் வந்து ஃபர்தரா கம்ப்ளைண்ட் கொடுத்து சிஎஸ்ஆர் டைப்ல வாங்கி நாங்கள் அதுக்கான ப்ராசஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த கம்ப்ளைண்ட்டுக்கான விசாரணை தொடங்க போகுது. ஸோ அது வந்து சிஎஸ்ஆர் காப்பின்னு அதில் காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த சிஎஸ்ஆர் காப்பி பார்த்துருப்பீங்க. இப்போ ரெண்டாவது வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 1 மாசத்துக்கு முன்னாடி வந்து நடந்திருக்க ஒரு இஷ்யூ தான். ஸோ நான் எங்களுக்கு இப்போதான் வந்து லேட்டாக தான் கிடைச்சிது. ஸோ அது எங்களுடைய சமூகத்தை சேர்ந்த நபர் தான் இதை வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக மட்டும் தான் இந்த குரல். நீங்க வந்து கேட்கலாம் 1 மாசத்துக்கு முன்னாடி முடிஞ்சிச்சு, அது இப்போ கொண்டு வரீங்கன்னு. ஸோ பிரச்சனை என்னைக்கா இருந்தாலும், பிரச்சனை எப்போ அவங்க பண்ணியிருந்தாலுமே அது வந்து பாதிக்கப்படக்கூடியது எங்களுடைய நபர்கள் தான். ஸோ அதுக்காக தான் அதை வந்து நான் இப்போ வந்து இதுல மென்ஷன் பண்ணி பேசுறேன். அவங்க வந்து 1 மாசத்துக்கு முன்னாடி என்ன பேசியிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மதன் பிரச்சனைக்கு அடுத்து அவங்க வந்து கொடுத்துருக்க லைவ்ல இந்த ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 2026 திருநூறு சட்ட மசோதாக்கு எதிர்த்து நாங்க வந்து சில விஷயங்கள் போராட்டங்கள்லாம் பண்ணோம். திருநங்கைகள் திருநம்பிகள் எல்லாம் இணைஞ்சு பண்ணோம். ஸோ அதை வந்து சமூக ஊடகங்கள்ல நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த திருநூறு சட்ட மசோதாவை விமர்சனம் பண்ணி ஒரு விஷயம் பேசியிருக்காங்க. அந்த வீடியோ நான் ப்ளே பண்றேன். இதெல்லாம் மச்சான் நீ சொன்னதுதான் மச்சான் கத்து. அவுத்து போட்டு நிக்க சொல்லணும். உங்களெல்லாம் அதுக்குதான் இப்ப அவுத்து போட்டு சர்டிபிகேட் கேட்கறது இந்த மாதிரி ஆளுங்களுக்காக தான் போடுது. இந்த மாதிரி ஏமாத்து பேர் எல்லாம் தான் டாக்டர் அப்படிதான் சொல்லுவாங்க. கவர்மெண்ட்ல அது மாதிரி வந்திருக்குது. நீ டிரான்ஸ் பண்ணா அவுத்து போட்டு என்கிட்ட ஃபுல்லா நிக்கணும். உனக்கு நான் பார்த்து சர்டிபிகேட் கொடுத்தாதான் நீ டிரான்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்திருக்குது. போராட்டம் நடத்துறாங்க பாரு, நாங்க காட்ட மாட்டோம் அப்படின்னு. இந்த மாதிரி ஏமாத்து பேர்களுக்காக தான் அந்த சட்டமே எடுத்துட்டு வந்தது. இப்போ அந்த வீடியோவை பார்த்துருக்கீங்க. ஸோ அவங்க வந்து அதில் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருநூறு சட்ட மசோதால வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். ஃபுல்லா அதையும் நீங்க டீட்டெயிலா படிங்க. படிச்சுட்டு உங்களுக்கு அது என்னென்ன டவுட் இருக்கோ அதையும் நீங்க கேளுங்க. அந்த டவுட்கான விளக்கத்தையும் நான் கொடுக்குறேன். திருநங்கைகளும் திருநம்பிக்கைகளும் எங்கேயுமே வந்து டாக்டர் கிட்ட அவுத்துட்டு நிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே கொடுக்கல. அவங்க மென்ஷன் பண்ணியுமே எங்களுக்கு வந்து எந்த ஒரு தகவலுமே வெளியே வரல. அதாவது நாங்க போராடின ரீசன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்ல இருந்து எங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. என்னன்னாக்கா, சுய பாலினம் செல்ஃப் ஐடென்டிபிகேஷன் ஜெண்டர் அப்படின்ட்டு ஒரு தகவல் வருது. ஸோ அதுல வந்து என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பிறப்பால் ஆணாக பிறந்த ஒரு நபர் தன்னை பெண் என்றோ திருநங்கை என்றோ அடையாளப்படுத்திக்கலாம். பிறப்பால் பெண்ணாக பிறந்த ஒரு நபர் தன்னை ஆண் என்றும் திருநம்பி என்றும் அடையாளப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு இது கொண்டு வந்தாங்க. ஸோ அதுல வந்து ஜட்ஜ்மெண்ட்ல வந்து அவங்க சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து சர்ஜரி பண்ணி தான் தன்னை வந்து முழுமையா காட்டணும் அப்படின்றது கிடையாது. அவங்க வந்து மனதளவுல என்னவோ உணர்றாங்களோ அவங்க அதை வந்து வாழ்ந்துக்கணும். அவங்க வந்து என்ன ஜெண்டரா ஐடென்டிஃபை பண்றாங்களோ அதை வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. ஸோ இப்போ இந்த 2026 திருத்தங்கள் வந்து என்ன பாத்தீங்கன்னா, அந்த சுயபாலின அடையாளம் கிடையாது. ஸோ டாக்டர்கிட்ட வந்து நாங்க சர்டிபிகேட் வாங்கிட்டு தான் நாங்க வந்து எங்களுடைய அடையாளத்தை ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி கொண்டுட்டு வந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் எங்களுடைய மக்கள் வந்து குரல் கொடுத்தாங்க. ஸோ போர்க்கொடி தூக்குனாங்க. அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ இந்த ஒரு காமன் சென்ஸான புரிதலே இல்லை இவங்களுக்கு. இந்த புரிதல் இல்லாம இவங்க வந்து சோசியல் மீடியால வந்து ஏதோ பேசணுன்றதுக்காக பேசுறாங்க. அதாவது ஒரு நபர் மேல இருக்க கோபத்தினால அவங்க என்ன சொல்ல வரன்ற விஷயத்த முழுமையா உள்வாங்காம அது வந்து உண்மைத்தன்மை தெரியாம இவங்க பேசுறது சரியா தப்பா அப்படின்றது பார்க்கக்கூடிய நீங்க வந்து இதுல கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. அதாவது இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, திருநர்கள் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் 3ஆம் பாலினம் தேர்ட் ஜெண்டர் இவங்களை வந்து சட்டப்பூர்வமா அங்கீகரிச்சது. இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து சட்டப்பூர்வமா அங்கீகரிச்சு ஸோ அதுக்கான ஒரு இதுதான் பண்ணி அதை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கான இதுதான் இன்னைக்கு வந்து சட்ட மசோதால திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. இவங்களை வந்து இந்த மாதிரி அடையாளப்படுத்தக்கூடாது. அவங்கள வந்து டாக்டர் கிட்ட வந்து அவங்க வந்து பரிசோதனை தங்களை சுய பரிசோதனை செஞ்சு அவங்களுடைய ஹார்மோன் செக்அப்லாம் பண்ணி தான் வெளியில வரணும்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அப்போ கூட அவங்க வந்து தங்களை வந்து அடையாளப்படுத்த அவங்க கிட்ட டாக்டர் வந்து தங்களுடைய பிறப்புறுப்பை காட்டணும்னு சொல்லி எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஸோ இது வந்து ஒரு தவறான ஒரு புரிதல், தவறான இவங்களுக்கு புரிதல் இல்லாம இது வந்து மக்கள் மத்தியில தவறான ஒரு
முன்னெடுத்துட்டு போய் சேர்க்கறது மக்கள் மத்தியில இன்னும் எங்களை வந்து கேவலமா பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும். சுயபாலினம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த சுயபாலினம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவங்க வந்து எங்களை என்னவா உணர்றாங்களோ, அதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ தங்களை திருநர் என்று சொல்லி கொண்டால் அவர்கள் அந்த பாலினம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு கட்டாயம் அறுவை சிகிச்சை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் இதனுடைய விளக்கமும். இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மருத்துவ சான்றிதழ் அவசியம்னு சொல்லி கேட்டிருக்காங்கல்ல. ஸோ அதை நல்லா பாருங்க. எந்த ஒரு திருநங்கையோ திருநம்பியோ தன்னுடைய பாலினத்தை வெளிப்படுத்தும் போது அவங்க வந்து இந்த ஹார்மோன் செக்அப் பண்ணியிருக்கணும், சர்ஜரி பண்ணியிருக்கணும்ன்றது கட்டாயம் இல்லைன்னு சொல்லி அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு இது பேசிக்கான அறிவு கூட இவங்களுக்கு எல்லாம் இல்லை அப்படின்னும் போது இவங்க எல்லாம் சமூகத்துல என்னத்தை வந்து கருத்தை வந்து சொல்லி மக்கள்கிட்ட என்ன ரீச் ஆக போறாங்கன்னு தெரியல. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் லெஸ்பியன் சொல்லி வெளியில வந்துட்டோம், ப்ராப்ளம் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போகாம ஒரு நபர் மேல இருக்க ஒரு விமர்சனங்கள், அவங்க மேல இருக்க ஒரு முன்விரோதத்தால திருநர் மக்களுக்கே தவறாக இந்த விஷயங்களை முன்னெடுக்கிறது வந்து கண்டிப்பா இது வந்து ஒரு கண்டனத்துக்கு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் தான். இதை முற்றிலும் எங்களுடைய அமைப்பின் சார்பாக நான் இதை வந்து தப்புன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து நான் இதை வந்து அறிவுறுத்துறேன், கண்டனமும் தெரிவிக்கிறேன். இது வந்து எந்த அளவுக்கு எங்களுடைய பேரு மக்கள் மத்தியில எப்படி டேமேஜ் ஆகும்ன்றதை கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது திருநர் சட்ட மசோதா அப்படின்றது திருநங்கைகளுக்கு மட்டும் கிடையாது, திருநங்கைகளுக்கும் சேர்ந்துதான் வந்திருக்குது. நீ ஒரு திருநம்பினால திருநர் சட்ட மசோதால கொண்டுட்டு வரும்போது திருநங்கையே இந்த இடத்துல நான் வந்து குரல் கொடுக்குறேன். ஸோ இது வந்து யாரும் தவறா பேச வேண்டாம், அதே போல நாங்க வந்து யாருக்கும் சப்போர்ட்டா வந்தாலும் பேச வேண்டாம். ஸோ இதுக்கு வந்து இதுல வந்து உங்களுக்கு உண்மைதான் தெரிய வந்திருக்கும். நாங்க வீடியோவும் மென்ஷன் பண்ணிட்டோம், அவங்க இந்த விஷயம் எதுக்காக நாங்க வந்து முன்னெடுக்கிறோம்னு சொல்லிட்டு வீடியோ மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். இதுல வந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயம் தவறா சரியான்றதை இப்ப நீங்க சில விஷயம் பார்த்திருப்பீங்க. இதுல இருந்து நீங்க சொல்லுங்க. இப்போ 2026 திருநர் சட்ட மசோதால கொண்டு வந்த விஷயத்தை நான் இதுல வந்து உங்களுக்கு காட்டுறேன். அதையுமே நீங்க படிங்க. அதை படிச்சுட்டுமே உங்களுடைய விளக்கங்களை எங்களுக்கு கொடுங்க, அவங்களுக்குமே விளக்கத்தை கொடுங்க. அப்படி ஜிகே மெம்பர்ஸ் வந்து பாப்பீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்குங்க. தெரியாத ஒரு விஷயத்த வந்து இந்த சமூகத்துல வந்து பரப்பி விட்டுறது தவறான ஒரு செயல். ஏன்னா நாங்க எங்களுடைய ஜெண்டரை வந்து ப்ரூவ் பண்ணி போராடி தான் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கோம். அதையுமே வந்து ஒருத்தர் டாக்டர் கிட்ட போய் கன்சல்டன்ட் பண்ணி நாங்க வந்து அவர்கிட்ட ஒரு சர்டிபிகேட் வாங்கி தான் எங்களுடைய பாலினத்தை காட்டணுமான்றது எங்களுடைய ஒரு ஆதங்கம். ஸோ அதுக்காக மட்டும் தான் எங்க மக்கள் குரல் கொடுத்துட்டு இருக்காங்களே கண்டி எந்த இடத்துலயுமே போய். நான் பேசிக்கா ஒண்ணு கேட்கிறேன், ஒரு திருநங்கை ஒரு திருநம்பினா யாரு? ஒரு திருநங்கைன்னு சொல்லக்கூடியவங்க பிறப்பால் ஆணாக பிறந்த ஒரு நபர் தன் பெண்ணுணர்வுனால திருநங்கையை அடையாளப்படுத்துறாங்க. அப்போ பிறப்பால் ஆணாக பிறந்த ஒரு நபர் திருநங்கையா மாறும்போது அவங்களுடைய பிறப்புறுப்பு அங்க என்னவா இருக்கும்? அப்படி அங்க பிறப்புறுப்பு மாறி இருந்துச்சுன்னா நாங்க ஏங்க எங்களுக்கு திருநங்கைன்னு சொல்லி அடையாளப்படுத்த போறோம்? நாங்க ஏன் போராட போறோம்? பெண்ணா வாழ்ந்துட்டு போயிருப்போமே. அந்த இது கூட உங்களுக்கு தெரியல. திருநம்பியுமே அதேதான். திருநம்பியுமே பிறப்பால ஒரு பெண்ணா பிறந்தவங்க, அவங்க டாப் சர்ஜரி பண்றாங்க, பாட்டம் சர்ஜரி பண்ண தமிழ்நாட்டுக்குள்ள அவங்களுக்கான ஸ்பெஷலிஸ்ட் வரல. அப்படி வந்திருந்தா கண்டிப்பா அவங்க பண்ணுவாங்க. அவங்க போய் வெளி மாநிலங்களே பண்ணணும். அப்படி வெளி மாநிலத்துல இருந்தாலும் வெவ்வேறு நாட்டுங்களை பண்ணணும். ஆனா அவங்களுக்குலாம் ஒரு சில இல்ல பல லட்சங்கள் செலவாகும். பல லட்சங்கள் யார் நீங்க தருவீங்களா? குடும்பத்தால புறக்கணிக்கப்பட்டு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிற அவங்களுக்கு. இப்ப எங்க மக்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள சர்ஜரி ப்ராசஸ் வந்துச்சு, வெளிநாட்டுல வந்துச்சு, அதர் ஸ்டேட்ல எல்லாம் வந்துருச்சு, நாங்க போய் பண்றோம். எங்களுடைய சர்ஜரி ப்ராசஸ்க்கு வந்து கம்மி அமௌண்ட் தான் போகுது. அப்ப அவங்களுக்கு வந்து போகணும்னாலுமே எவ்வளவு பிரச்சனை எல்லாம் இருக்குது. இதெல்லாம் தெரியாம ஒருத்தர் வந்து தவறா வந்து நீங்க சித்தரிக்கிறீங்க. ரெண்டாவது அவங்களுடைய மேல இருக்க ஒரு பகையினால எங்களுடைய சமுதாயத்து மேல இந்த மாதிரி ஒரு அவப்பேரை பரப்புறீங்க. சோ இதெல்லாம் சரியா நீங்க பண்றது? இதெல்லாம் நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். ஒருத்தங்க மேல இருக்க ஒரு இதுனால நீங்க அவங்களை வந்து தனிப்பட்ட முறையில என்னோட பேசுங்க, அது பிரச்சனையே கிடையாது. தனிநபர் விமர்சனத்துக்கு என்னைக்குமே யாரும் வந்து குரல் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே நீங்க பேசும்போது, அதாவது ஒரு நபர் மேல இருக்க விமர்சனத்துக்கு ஒரு திருநர் சமூகத்தை நீங்க இழுக்கும் பொழுது கண்டிப்பா இதுல இருக்க எல்லாருமே வருவோம். சோ அதை இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்திக்கிறேன். ஒரு சுயபாலின அடையாளம் உரிமை நீக்கம் 2026 திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னா, நான் திருநர் என்று ஒருவர் தமது பாலினத்தை சொந்தமா தீர்மானிச்ச நபர் வந்து இன்னைக்கு சுய அடையாள உரிமையை நீக்கப்பட்டது. சோ இதுக்கு அகைன்ஸ்டாக மட்டும்தான் நாங்க குரல் கொடுத்திருக்கோம். ஒரு மருத்துவ பரிசோதனையில இவங்க வந்து அதிகாரப்பூர்வ சான்றிதழ் வாங்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் எங்க மக்கள் வந்து குரல் கொடுத்து முன் வந்திருக்கிறாங்க. சோ இதை நீங்க வந்து பாப்பீங்க. இந்த இதுக்காக மட்டும்தான் எங்க மக்கள் வந்து குரல் கொடுத்துட்டு இருந்த ஒரு காரணமும் கூட. நாங்க போராடுறதுக்கு அப்புறம் மத்திய அரசு வந்து ஒரு காரணம் கொடுத்திருக்கு. என்னன்னா, நலத்திட்டங்கள் தவறாக பயன்படுத்துவதை தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து உண்மையாலுமே வரவேற்கிறேன். அதாவது ஏன்னா உங்களை போல இருக்க லெஸ்பியன்ஸ் வந்து முடிய கட் பண்ணிக்கணும், ஃபேன் ஷர்ட்ல இன்னைக்கு வந்து நாங்களும் லெஸ்பியன் தான் சொல்லி வெளியில வரீங்க. திருநம்பிகளுக்குமே உங்களுக்குமே வித்தியாசம் தெரியல. அதனாலதான் மத்திய அரசே குழம்பு போயிருக்குது. அவளுக்கு மேரேஜ் ஆயிருக்கு. யாருக்கு? கவினிலாக்கு மேரேஜ் ஆயிருக்கு. ஊர்ல செஞ்சில. எப்போ? 21. ஓ, அவங்க 20 வயசா இருக்கு. 20 வயசா. 32 வயசுனா 12 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்க கூட 1 இயர் வாழ்ந்துருக்காங்க. பேபிலாம் எப்படி சொல்றது இருந்து அவங்களுக்கு ஏதோ கட்டி இருக்கா, நீர் கட்டி, அதனால அவங்களுக்கு 2 வாட்டி கலைஞ்சிடுச்சு. பேபி யாருக்கு ஃபார்ம் ஆச்சு? கவினிலாக்கு
பேபிலாம் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆமா, 1 வருஷம் இருந்திருக்காங்க. அவங்களும் லெஸ்பியன் இல்லையா? அவங்க லெஸ்பியனே கிடையாது. நானும் ரெண்டு பேருமே லெஸ்பியன் கிடையாது. ஆனா லெஸ்பியன் கப்பல்னு ஒரு வருஷம் வாழ்ந்திருக்கா ஒரு ஆம்பளை கூட. சோ முதல்ல வந்து உங்களை தான் செக் பண்ணணும். அதாவது ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு பையனுடைய வாழ்க்கை வீணாக்கிட்டு அவங்க பார்ட்னர் இருக்கிறாங்க காயு, அவங்க வந்து ஒரு குழந்தைய பெற்று நான் வீதியில விட்டுட்டு வந்திருக்கீங்க. அந்த குழந்தையோட நிலைமை என்னன்னு கூட தெரியல. அவங்களுக்கு குழந்தை இருக்கிறதுன்றதே காயு வந்து ஒரு வீடியோல மென்ஷன் பண்ணிருக்காங்க. நான் அந்த வீடியோவும் பிளே பண்றேன், அந்த வீடியோவும் பாருங்க. 1 வயசு 1.5 வயசுல இன்னும் நான் பாப்பா விட்டுட்டு வந்தேன். ஒரு நாளாவது நான் தூக்கிடக்கூடாதா, நான் தான் அம்மானை விட்டு சொல்லிடக்கூடாதான்னு நான் ஏங்கின நாள் உண்டு. இப்போ வந்து நான் போயிட்டு அந்த பிள்ளைய நான் எப்படி பார்ப்பேன்? யோசிச்சு பாருங்க, எனக்கு கொண்டு வந்து காட்டுவாங்களா? இப்ப இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. அவங்க சொல்றாங்க தான் குழந்தைய விட்டுட்டு வந்து நான் வந்து எனக்கு வருத்தமா இருக்குதுன்ட்டு. அப்படி ஒரு உடல் ரீதியா வந்து நாங்க ஹார்மோன் சேஞ்சஸ்னால எங்களுடைய பாலத்தை நாங்க வெளிப்படுத்தி நாங்க இன்னைக்கு வந்து இந்த சொசைட்டில வந்து எவ்வளோ இடத்துல பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி நாங்க இன்னைக்கு வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்க சூழ்நிலையில உங்களுக்கு இடத்துக்கு ஏத்தாற்போல தகுதிக்கு ஏத்தாற்போல நீங்க வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுறீங்க. ஒரு கல்யாணம் பண்ணி ஒருத்தரோட வாழ்ந்து ஒரு குழந்தைய பெற்று அந்த குழந்தைய உங்களுக்கு என்னன்னு விட்டுட்டு இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா லெஸ்பியன் சொல்லிட்டு நீங்க இன்னைக்கு உட்காந்துட்டு லைவ் போட்டுட்டு இப்படி இருக்கிற நீங்களும் எங்களுடைய மக்களை பத்தி பேச உங்களுக்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது. என்னைக்குமே நீங்க தான் நாங்க தான். லெஸ்பியன்ஸ் கே பைசெக்சுவல் இவங்க என்னைக்குமே வந்து ஒரு பாலியல் ஈர்ப்புனால வரக்கூடிய ஒரு நபர்கள், ஜெண்டர் ஐடென்டிட்டியில வர மாட்டாங்க. அதனால உங்களுக்கும் எங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. எல்ஜிபிடிக்குள்ள நீங்க இருக்கீங்கன்றதுக்காக எங்களுடைய சுதந்திர தனிப்பட்ட பிரச்சனைக்குள்ள நீங்க இன்வால்வ் ஆக கூடாது. உங்களுக்கும் மதனுக்கும் பிரச்சனைனா நீங்க பேசுங்க, மதன் பேசுங்க, மதன் உங்களை பேசட்டும். அது உங்களுக்குள்ள 2 நபருக்குள்ள ஒரு பிரச்சனை. அதுல வந்து இவங்க மேல இருக்க ஒரு கோவத்துல அவங்க திருநம்பி இல்லையெல்லாம் நீங்க விமர்சனம் செய்யக்கூடாது. இதுல நீங்க பார்த்திருப்பீங்க, சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்குது ஒருத்தவங்க வந்து என்னவோ உணர்றாங்களோ அவங்க அதை வந்து அடையாளம் படுத்திக்கலாம், அவங்க சர்ஜரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க அதே விமர்சனம் பண்ணிட்டீங்க. நாங்க அப்போ கூட கேள்வி கேட்கல. ஆனா எனக்கு திருநூறு சட்ட மசோதாவை நீ வந்து மென்ஷன் பண்ணி பேசும்போது மட்டும்தான் என்னுடைய அமைப்புக்கு சார்பா நான் இதுக்கு வந்து ஒரு கண்டன பதிவு நான் இதுல வந்து தெரிவிக்கிறேன். சோ இது வந்து எவ்வளவு பெரிய தவறான ஒரு விஷயம். நீ சொல்லக்கூடிய விஷயம் மக்கள் மத்தியில போய் எப்படி போய் மக்களுக்கு சேரும்? மக்கள் வந்து நீ சொல்றத வந்து ஒரு சில விஷயங்களை யோசிக்க கூட செய்வாங்க. அப்ப எதுக்காக தான் திருநங்கைலாம் இன்னைக்கு வந்து குரல் கொடுத்தாங்களா அப்படின்ட்டு யோசிக்கணும். மக்களை நீங்களும் வந்து யோசிங்க கொஞ்சம். திருநம்பினா யாரு? பிறப்பாலம் மாறுபட்டு உணர்வு ரீதியா எனக்கு வெளியே வரக்கூடியவங்க தான். நாங்க வந்து அப்படி ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்களுடைய உறுப்பை காட்டணும் அப்படின்னாக்கா நான் திருநங்கைன்னு அறுவை சிகிச்சை செஞ்சா மட்டும் தான் காட்ட முடியும். அப்ப திருநங்கைகள் எப்படி போய் அங்க காட்டுவாங்க? சோ இதுவே அவங்களுக்கு வந்து அந்த ஒரு இது கூட தெரியல, ஒரு புரிதலே இல்லாம அவங்க வந்து ஏதோ ஒண்ணு பேசணுன்றதுக்காக பேசிட்டு போயிடுறாங்க லைவ்ல உட்காந்துட்டு. ஆனா மக்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. மக்கள் வந்து இந்த மாதிரி ஆட்களாம் சப்போர்ட் பண்ணாதீங்க. ஒரு தவறான விஷயத்த சமூகத்துல பரப்புறாங்க. நாளைக்கு அடுத்த தலைமுறைகள் வந்து தவறா போய் சேரும். அதனால இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அவங்களெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்றது ஒரு காரணத்துல இன்னைக்கு குடும்பத்தை விட்டுட்டு குழந்தைய விட்டுட்டு இன்னைக்கு வந்து நான் சந்தோஷமா ஆடம்பரமா வாழணுன்றதுக்காக இன்னைக்கு லைவ்ல உட்காந்துட்டு நிறைய பேர்ட்ட கல்யாணம் பண்ண போறேன், அதுக்கு இன்னும் கிஃப்ட் கொடுங்க அதை கொடுங்க சொல்லி ஒரு கல்யாணம் நீ பண்ண போற, நீ சந்தோஷமா வாழ போற, அதுக்கு வந்து நீ வந்து ஆடம்பர வாழ்க்கையை வாழணுன்றதுக்காக இன்னைக்கு லைவ்ல உட்காந்து நீ சம்பாதிக்கிற. மக்களுமே பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நீங்க அவங்க என்ன பண்றாங்கன்றத பாருங்க. அதாவது ஒரு திருநங்கைகள் நாங்களுக்கெல்லாம் குழந்தை பக்கம் சொல்லிட்டு நாங்களே இன்னைக்கெல்லாம் ஏங்குறோம். ஆனா பெத்த குழந்தைய வீதியில விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து மத்த ஒரு கம்யூனிட்டியை வந்து பேசுறாங்க, ஒரு தேர்ஜெண்டரை பத்தி பேசுறாங்க. இவங்களுக்கு என்ன அருகதி இருக்குது பேசுறதுக்கு? ஒரு திருநங்கையோ ஒரு திருநம்பி அந்த மாதிரி பிறப்பாலேயே வந்து எங்களுக்கு அந்த 12 வயசுல எங்களுக்கு உணர்வு வந்து நாங்க அப்பயே வீட்டை விட்டு வெளியே வந்து வாழக்கூடியவங்க தான் நாங்க. ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய பெற்று அந்த குழந்தைய தூக்கி போட்டுட்டு அப்படி வந்து வாழல. இன்னைக்கு அந்த குழந்தையோட நிலைமை என்ன ஆகும்? இன்னைக்கு வந்து நீ லைவ்ல உட்காந்து லெஸ்பியன் சொல்லிட்டு இருக்க. அந்த குழந்தை வளரும் போது அந்த குழந்தையினுடைய பேர் எவ்வளவு பாதிக்கப்படுன்றது அந்த தாய் கொஞ்சம் யோசிக்கணும். அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லாம நீங்க வந்து யாரோ ஒருத்தர் மேல இருக்க கோவத்துல ஒரு திருநங்கைகளையோ இழிவுபடுத்தி எங்களுடைய ஒட்டுமொத்த சமூகத்தையும் இழிவுபடுத்தி பேசுனீங்கன்னால் கண்டிப்பா எங்களுடைய சமூகம் பார்த்துட்டு சும்மா இருக்காது. அதையும் நான் இதுல வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். இதோட உங்களுடைய விஷயங்கள்லாம் இதுக்கப்புறம் நாங்க உங்களுடைய பழைய வீடியோ எல்லாம் எடுத்து பார்ப்போம். இதுல எங்களுக்கு அகெயின்ஸ்டா எங்களுடைய சமூகத்துக்கு அகெயின்ஸ்டா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அடுத்து வீடியோ வரும். அதையும் நான் இது மூலமா எச்சரிக்கையா தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு கடைசியா ஒரு விஷயத்துல மென்ஷன் பண்றேன், அதை பாருங்க ஃபுல்லா. அதுலயுமே வந்து ஒரு கடைசியில பாருங்க, ஆனால் தற்போதைய நிலை என்னன்னா சட்டத்துல பிறப்புறுப்பை காட்ட வேண்டும் என்று இல்லைன்னு தெளிவுபட அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. மத்திய அரசே தெளிவுபடுத்திருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து தவறான சில விஷயங்களை வந்து முன்னெடுத்துட்டு இருந்த மக்கள் கிட்ட வந்து கொண்டுட்டு போய் சேர்க்கிறத நான் வன்மையா கண்டிக்கிறேன். இனி வருங்காலங்கள்ல திருநர்களுக்கு எதிராக யாராச்சும் குரல் கொடுக்குறீங்கன்னாக்கா முதல்ல திருநர்கள் சமுதாயத்தை பத்தி முழுமையா புரிஞ்சுட்டு அவங்களுடைய சட்டங்களை பத்தி நீங்க நுணுக்கமா அறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க பேசுங்க சோசியல் மீடியால. எங்களுடைய பாலினத்துக்கு உண்மைக்கு எதிராக புறம்பா நீங்க பேசுனீங்கன்னா கண்டிப்பா நானும் என்னுடைய அமைப்பு சார்ந்த நிர்வாகிகளும் கண்டிப்பா குரல் கொடுக்கும் அப்படின்றத இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக்கிறேன். இனி வருங்காலங்கள்ல திருநங்கைகளுக்கோ யாரும் எதிராக செயல்படாதீங்க. எங்களுடைய நற்பெயருக்கு அவப்பேர் விளங்கும் வகையில எந்த ஒரு விஷயத்தையும் சமூக வலைத்தளங்களை கொண்டுட்டு போய் சேர்க்காதீங்க அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட தாழ்மையை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.